இருந்தாலும் அழைக்கப்பட்டவன் இனி தன் இஷ்டப்படி போகக்கூடாது. எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த பர்பஸை சபை மறந்துடக்கூடாது. எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவனா இருக்கும்படிக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கும்படிக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது திரும்பி பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நாம் எந்த அளவுக்கு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம் இதை பார்க்கணும். இது இல்லைன்னா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு மிஸ் பண்ணி நிற்கிறோம். அபாத்திரரா எண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நான் சண்டே வரும்போது அல்லது சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு உரசல் இருக்கு. ஏதோ அவர் பார்க்கிறாருன்னு தெரியுது, நான் ஏதோ பேசுறது அவர் கேட்கிறாருன்னு தெரியுது. அது எப்போ வரும்போது மட்டும்தான், சண்டே வரும்போது மட்டும்தான். எனக்கு மண்டே அவரோடு கூட உறவு இல்லை, டியூஸ்டே அவரோடு கூட உறவு இல்லை, மற்ற நாட்கள் எனக்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறேன். அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அபாத்திரராய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்டை திருப்பி சொல்றேன், கெட்டு போன பாத்திரமானாலும் நீ கையில் இருக்கிறது தான் உனக்கு சேஃப். நீ கையில் இல்லாமல் நீ என்ன பெர்ஃபெக்டா உன்னை காட்டினாலும் நீ உடஞ்சதுதான். நீ கையில் இருப்பாயானால் உனக்கு அதுதான் கிரேஸ் பீரியட். அதான் நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கணும். கிறிஸ்துவோடு எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா என்னால பாட்டு பாட முடியும், என்னால பிரசங்கம் பண்ண முடியும், ஆனால் நான் என்னை இழந்து கொண்டே இருப்பேன். ஒரு பெரிய தேவ மனிதர் சொல்லுகிறார், உலகமெங்கும் இப்போ இருக்கிறார் அவர், நான் பேர் சொல்லவில்லை, நான் அவரை கனப்படுத்துகிறேன். அவர் சொன்ன சாட்சி, பெரிய பெரிய குரூசைட்